இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சில சான்ஸ்கிரிட் வேர்டிஸ் பார்ப்போம். ஏகதாரா. ஏகதாரான்னா ஒரு மனைவியோட வாழ்வு. ருக்மணியின் சகோதரர்கள் ருக்மி ஒன்று, ருக்மணியோட சகோதரர்கள் 5 பேர். இந்த 5 பேரை பகைச்சுட்டு தான் கிருஷ்ணன் ருக்மணியை தூக்கின்னு வந்தது. ருக்மி, ருக்மபாகு, ருக்மமாலி, ருக்மரதன், ருக்மகேசின்னு 5 பேர் ருக்மணியோட கூட பிறந்தவங்க. கபோல கல்பிதம்னா தாம் மூளையில என்ன தோன்றதோ அதை பயம் இல்லாம சொல்றது. ஆதாரங்களே இருக்காது, தனக்கு என்ன தோன்றதோ அதை சொல்றது. அதான் கபோல கல்பிதம்னு பேர். கபோலன்னா மூளை, மூளையில தோன்றதை அப்படியே சொல்லிடுது. கல்பிதம்னா அப்படியே கொட்டுறது. அதான் கிருபா ஜலநிதேன்னா கடல் அளவு கருணை. கிருபா ஜலநிதேன்னா ஜலநிதேன்னா கடல். கிருபா ஜலநிதேன்னா கடல் அளவு கருணைன்னு அர்த்தம். கிருபா சமுத்திர பெருமாள்னு நாங்கள் சிறுபுலியூர் போனோம். சிறுபுலியூரில் நானும் ரங்கநாதனும் போயிருக்கோம். சிறுபுலியூர் வருது நடந்தே போனோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு இது இல்லை, வண்டி இல்லை. அது உள்ள ஒரு இடத்துல இறங்கி உள்ளே போகணும். நீள ஒரு தெரு, அந்த தெரு எண்டில் போனால் அந்த ஊர் கோவில் வரும். நானும் ரங்கநாதனும் நடந்தே போனோம் அந்த ஊருக்கு. கிருபாசமுத்திர பெருமாள்னு பேர். அந்த பெருமாள் பேர் சிறுபுலியூர்னு பேர். அது அது அந்த அதான் கிருபாஜலநிதினா கடலளவு கருணை உடையவன் அர்த்தம். சிந்துனாலும் கடல். தோயம்னா தண்ணி. தோயம்னா தண்ணி. ஜான்வினா கங்கை. அதான் ஜான்வி தோயம்னா கங்கை நீர், கங்கை தண்ணி. ஜான்வி தோயம் சரீர மோட்சம்னு ஒரு இதுவே இருக்கு. சான்ஸ்கிரிட்ல ஒரு சொல்வடையே இருக்கு. ஜான்வி தோயம் சரீர மோட்சம். அதனால்தான் சரீரத்தை அப்படியே எரிக்காம கங்கையில விட்டுருவாங்க. ஜான்வி தோயம் சரீர மோட்சம். சரீரத்தோட அப்படியே தூக்கி எரிக்காம பணத்தை கடல்ல அந்த கங்கையில விட்டோம்னா நடுவுல எந்த துன்பங்களும் கிடையாது. விரஜா நதியை மீட் பண்ண வேண்டியில்லை, விரஜா நதிக்கு போக வேண்டியில்லை, நரகத்துக்கு போக வேண்டியில்லை, சொர்க்கத்துக்கு போக வேண்டியில்லை, எதுவுமே இல்லாத மோட்ச வாசலுக்கு போயிடுவீங்களாம். அதான் கைவல்யத்துக்கு போயிடுமோ இந்த அந்த ஆத்மா. அதுக்காக தான் எரிக்காத தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருது. இப்பயும் இந்த கங்கையில பணம் மதக்கிறதுக்கு காரணம் அதான். நேரா மோட்சம் போகணுன்றதுக்காக. நேரா மோட்சமா நடுவில் கிடக்க வேண்டிய விரஜா நதின்னு ஒரு இதை கடந்துட்டு போகணும். நரகத்தை அனுபவிக்கணும், சொர்க்கத்தை அனுபவிக்கணும். இது எதுவுமே இல்லாத நேராக போயிடுறது தான் ஜான்வி தோயம் சரீர மோட்சம்னு இதில் உண்டு. சான்ஸ்கிரிட்ல ஒரு சொல்வடையாது. சொல்வடைனா அது ஒரு வழக்கத்தில் இருக்குது. அனுகம்யம்னா பின்தொடர்ந்து வருது. அனுகம்யம்னா பின்தொடர்ந்து வருது. தர்மர் அவரோட ஆயுட்காலம் முடிஞ்சு அவர் போகும்போது அப்படியே நடந்தே போனாராம். நேராவே சொர்க்கத்துக்கு போயிட்டாராம். அவர் போகும்போது அவர் கூடயும் ஒரு நாயும் வந்துதான். அதான் அந்த நாய் தான் தர்மத்தோட ரூபமா. தர்ம ரூபம் அவர் கூடயே வந்துதான். தர்மத்தோட ரூபமா வந்துதான். நாய் ஒண்ணு கூடயே வந்துதான் கடைசி வரைக்கும். மீதி எல்லாரும் நடுவில் அப்படி இப்படி அங்கங்க வந்து செத்து போயிடுறாங்க. இந்த நாய் மட்டும் கடைசி வரைக்கும் வருது. அங்க மோட்சத்து வாசல்ல நின்றுட்டு எல்லாரும் இவரை கூப்பிடும் போறதுக்கு ரெடியா நின்றுக்கா. அங்க மொத்த பிராயர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, மும்முச்சுக்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க இவரை கூப்பிட்டு போறதுக்காக. இவர் என்ன சொல்றாரு, நான் மோட்சத்துக்கு வரணும்னா அந்த நாயையும் கூப்பிட்டு வரணும், அப்பதான் நான் வருவேன். இந்த நாய் என்னை கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்து வந்துட்டு என் பிள்ளைகள்லாம் கூட இல்லை, என்னோட பிள்ளைகள் இல்லை, என்னோட அண்ணன் தம்பிகள்லாம் கூட என் கூட வரல, வழியில் ஒரு இடத்துல செத்து போயிட்டா. ஆனா இந்த நாய் மட்டும் என் கூடயே வந்தது. இது இல்லைன்னா எனக்கு மோட்சம் வேண்டான்னு விட்டுறேன் தர்மர் சொன்ன. அப்புறம் அந்த நாய் தர்ம தேவதை உருவாகி தர்ம தேவதை வெளியில பிரசன்னமாயி உன்னுடைய உன்னோட மன இதை சோதிக்கிறதுக்காக தான் இதை பண்ணும். மோட்சமே கிடைச்சா கூட தன்னை நம்பி வந்தவங்களை நீ விட மாட்டேங்கிற, உன்னுடைய ஒரு நல்ல உயர்ந்த குணத்தை காட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தர்மதேவதை ஆசீர்வாதம் பண்ணி மோட்சத்துக்கு அமிச்சாலும் தர்மரை. அப்படி வருது உண்டு. அது மாதிரி அதனால அனுகம்யம்னா பின்தொடர்ந்து வருது. அதான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை இது இலங்கைக்கு பேர் குபேரப்பட்டினம்னு ஒரு பேர். இலங்கைக்கு அழகாபுரின்னு ஒரு பேர். அழகாபுரின்னு ஒரு பேர், குபேரப்பட்டினம்னு ஒரு பேர். இது குபேரப்பட்டினம்ன்றது எப்படின்னா பிரம்மாவோட மனத்துல இருந்து தோன்றியவர் புலஸ்தியர். பிரம்மாவின் மனசுல இருந்து தோன்றியவர். ஆக பிள்ளை மாதிரி தான்.
பிரம்மாவின் மனசுல தோன்றியவர் வந்து புலஸ்தியர். புலஸ்தியர் ஹவிர்பு தம்பதியோட பிள்ளை வந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து அகஸ்தியர்னு ஒருத்தர், விஸ்வரசுன்னு ஒருத்தர், விச்சிரவசுன்னு ஒருத்தர், அகஸ்தியர்னு ஒருத்தர், விச்சிரவசுன்னு ஒருத்தர். அகஸ்தியர் அப்படி காட்டுக்கு முனிவரா தவம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த விச்சிரவசுவுக்கு லவிகான்னு ஒரு மனைவி லவிகா. இந்த லவிகாவோட பிள்ளைதான் குபேரன். இந்த விச்சிரவசோட முதல் மனைவி லவிகாவோட புள்ளதான் குபேரன். குபேரனோட புள்ள வந்து குபேரனோட ஒய்ஃப் பேரு சித்திரலேகான்னு பேரு. குபேரன் சித்திரலேகா தம்பதியோட பிள்ளைகள் வந்து நலகூபன், மணிக்கிரீவன் 2 பேர். அது எப்படியா இருக்கட்டும். இந்த விச்சிரவசுவுக்கு 2வது ஒரு மனைவி. விச்சிரவசுவுக்கு வந்து சுமாலின்னு ஒரு ராட்சசன். அவனுடைய பொண்ணு பேரு கைகசி. இந்த இவர் வந்து இந்த விச்சிரவசு வந்து புலஸ்தியரோட புள்ள. அவரோட இது நிறைய அவரோட சக்தி ஜாஸ்தி, அவர் நிறைய இது இருக்கணும்னு இவர் எப்படியாலும் மயக்கி நீ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளைய நீ பெற்றுக்கோ. இவருடைய அந்த விச்சிரவசுவோட அந்த தவப்பலன்லாம் அதில் சேர்ந்து வந்து நம்மளுக்கு குழந்தைகள் பிறந்ததுன்னா நம்ம அசுர வம்சம் நல்லா ஆயிடும். அசுர வம்சத்துல வந்து அந்த மாதிரி தேவர்களுடைய பலனையும் உள்ள அடக்கின ஒரு அசுர வம்சத்துல ஒருத்தர் தோன்றினா தேவர்களுடைய அந்த அவர்களோட பலம் இருக்கு இல்லையா, அந்த பலமும் சேர்ந்தா ஜெயிக்க முடியாத நம்ம இந்த அசுர காலத்தை நீ வளர்க்கறதுக்கு நீ மெதுவா மயக்கி இந்த முனிவரோட கல்யாணம் பண்ணிட்டு அந்த முனிவர் வழியா நீ குழந்தைகளை பெற்றுக்கோ அப்படின்னு இந்த சுமாலின்றவன் தன்னுடைய பெண் கைகசின்றவளை அனுப்புறான். கைகசி வந்து உண்மையாவே அழகானவ தான். அவன் வந்து அரக்கியா இருந்தாலும் அழகானவ தான். அவன் என்ன பண்றா, பல விதமா அந்த விச்சிரவசு கிட்ட பக்கத்துல வீட்டுல வந்து வேலை செய்யறவளா வந்து சேர்ந்து அப்படியே அந்த விச்சிரவசு அவரை மயக்கிறான். அந்த முனிவரை மயக்கி 2வது மனைவி ஆயிடுறான். 2வது மனைவி ஆயிட்டு அந்த விச்சிரவசு இந்த இவ இருக்கா இல்லையா கைகசி, இவளோட பிள்ளைகள் தான் கைகேயி. வேற கைகேயி வந்து தசரதனோட 3வது பத்தினி. அது இல்ல, கைகசி இவ பேரு. இவங்க பேர் கைகசின்னு பேரு. இவ வந்து 2வது மனைவி, விச்சிரவசோட 2வது மனைவி. அரக்கனுடைய பெண். அவ சுமாலி என்று அரக்கனுடைய பெண். இவங்களுக்கு வந்து இந்த விச்சிரவசு கைகசிக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகன் 4 பேர், 4 குழந்தைகள். ராவணனும் குபேரனும் சிவபக்தர்கள். கும்பகர்ணன் வந்து ராவணன் வந்து சிவபக்தன். அந்த முதல் லவிகா விஸ்வவசு லவிகாவோட தம்பி குபேரன் இருக்கா இல்லையா, அவனும் சிவபக்தன். 2 பேருமே சிவபக்தர்கள் தான். கும்பகர்ணன் வந்து பிரம்மாவோட பக்தன். விபீஷணன் வந்து பெருமாள் பக்தன். சூர்பனகை வந்து அவ பெண்ன்றதுக்கே சொல்லக்கூடாத ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். ஆண் பித்து பிடிச்சி அலைஞ்சாங்க. நல்ல அழகான ஆண்களை பார்த்தா அவங்கள வந்து அடையணுன்ற அந்த 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 மாதிரி ஒரு சூர்பனகைக்கு அந்த மாதிரி ஒரு காம இச்சை ஜாஸ்தி. அந்த மாதிரி கொண்டு தெரிஞ்சவ சூர்பனகை. அதனாலதான் அந்த ராவண யுத்தமே வந்தது காரணமே சூர்பனகை தான். அதுக்காக நமக்கு தெரியும். அதே மாதிரி ராவணனும் கொஞ்சம் பெண் பித்தன். அதனால்தான் அவன் வந்து அடுத்த ஒரு மனைவியான சீதையை வந்து கல்யாணம் ஆகி இன்னொருத்தரோட மனைவின்னு தெரிஞ்சு கூட அபகரிக்கிறதுக்கு வந்து அதுதான். கும்பகர்ணன் வந்து உணவு பித்தன். சாப்பிட்டுட்டே இருப்பான். சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். வேற அவன் பிரம்மாவோட பக்தன். பிரம்மான்றதே கும்பகர்ணனுக்கு ஒரு வழியில கொள்ளுத்தாத்தா பக்தன் அவன், அவ்வளவுதான் கும்பகர்ணன். ராவணன் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து மனுஷனை தவிர வேற யாராலையும் என்னை அழிக்க முடியாத ஒரு நான் அழிவே இல்லாதவனா நான் இருக்கணும்னு கேட்கறான். அதுக்கு வந்து சிவன் கொடுக்க மாட்டேன்னு. அந்த மாதிரி வரன் யாருக்கும் கிடையாது. அப்ப மனிதர்களால என்ன அழிக்க முடியாது. ஏன்னா அப்ப ராவணன் வந்து மிகப்பெரிய மனிதர்கள் யாருமே அவன் தேவர்களையெல்லாம் தேவலோகத்தையெல்லாம் அடக்கி வச்சிருந்தவன், நவகிரகங்களையும் அடக்கி வச்சிருந்தவன். அதனால அவனுக்கு வந்து நம்மளை ஜெயிக்கணும்னா தெய்வங்கள்லாம் இல்லை, மனுஷர்களால் தான் அழிக்கணும்னு வாங்கிட்டோம்னா தெய்வங்களால நம்ம அழிக்க முடியாது. தெய்வங்களால என்ன அழிக்க முடியாதுன்ற வரனை கேட்டோம்னா தரமாட்டார். அதனால நான் ஒரு மனுஷனாலதான் சாகணும் அப்படின்னு வர வாங்கினோம். அதனாலதான் ராமாவதாரம் எடுத்தது கிருஷ்ணன். ராமாவதாரத்துல கடைசி வரைக்கும் தன்னை வந்து பெருமாள தெய்வமாவே காமிச்சுக்காதது காரணமும் அதான். அதாவது தெய்வம்ங்கிற நினைப்பு ராமருக்கே வரல. ராமருக்கே தான் ஒரு தெய்வம்ன்ற நினைப்பு வரல. எந்த இடத்துலயும் ராமர் தன் தெய்வ சக்தியை காமிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனுஷனா பிறந்து மனுஷனாவே வளர்ந்து மனுஷனாவே இருந்து ராவணனை ஜெயிச்சது. குபேரன் வந்து பெரிய சிவபக்தன்.
ஈஸ்வரன் வந்து குபேரனுக்கு சிவபக்தன்றதுனால ஈஸ்வரன் வந்து குபேரனுக்கு உலக செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து, எல்லா செல்வங்களையும் கொடுத்து, அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடு அப்படின்னு குபேரன் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு. அதனாலதான் குபேர பூஜை இன்னைக்கு நம்ம எல்லாம் பண்ணுவேன். குபேரன் மனமகிழ்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொடுப்பான்றதுக்காக தான் குபேர பூஜை பண்றது. அதான் குபேரன் வந்து செல்வத்துக்கே பேர் போனோன்றது அதான் காரணம். ஈஸ்வரன் அவருக்கு கொடுத்தது. ஈஸ்வரன் அவருக்கு கொடுத்த உடனே மகாலட்சுமி என்ன பண்றா, என்ன பண்றா, அஷ்டலட்சுமி தெரியும் இல்லையா உங்களுக்கு? அஷ்டலட்சுமி எல்லாம் சந்தான லட்சுமி, பாகியலட்சுமி, தானியலட்சுமி, தனலட்சுமி, அந்த 8 லட்சுமிகளும் 8 லட்சுமிகளுடைய சக்தியையும் ஒன்னா சேர்த்து அதை வந்து சங்கநிதி பதுமநிதின்னு 2 வாலிபர்களாக்கி அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அவ்வளவு சொல்வமும் அவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு. இவங்க 2 பேரும் குபேரனோட சிவபக்தியையும் அவனுடைய நேர்மையான சிந்தனைகளையும் அவனுடைய நல்ல குணங்களையும் பார்த்து அவன் குபேரனால ஈர்க்கப்பட்டு குபேரன்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிடறாங்க 2 பேரும். எங்க நீ செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ தான் இருக்கணும் கூட, எங்களை யாரும் வேற யாரும் கொள்ளையடிச்சு அரக்கர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால சங்கநிதி பதுமநிதி எங்ககிட்ட தான், நாங்க நினைச்சா எல்லாத்தையும் கொடுக்க முடியும், எங்களை வேற யாரும் இது பண்ற கொள்ளையடிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நீ எங்களுக்கு பாதுகாப்பாரு, உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ட்டா. அதே மாதிரி குபேரனுடைய இந்த சங்கநிதி பதுமநிதி இருக்கிறதும் குபேரனுடைய அந்த சிவபக்தியையும் பார்த்து மெச்சி விஸ்வகர்மா வந்து என்ன பண்றாரு, அழகாபுரின்னு ஒரு பட்டத்தை நியமிச்சு கொடுக்குறாரு, நிர்மாணிச்சு குபேரனுக்கு கொடுக்குறாரு. அதுதான் இன்னைக்கும் அழகாபுரி பட்டம் தான் சிலம், குபேரப்பட்டம்ன்றமே அதான் இலங்கை. அந்த அழகாபுரி பட்டத்தை நியமிச்சு குபேரனை அதுக்கு அரசனாக்கிட்டு போறார். இதுதான் குபேரனுக்கு வந்து இவ்வளவு பெரிய செல்வம், அதுவும் மிகப்பெரிய, அதனாலதான் இலங்கை வந்து மிகச் செழிப்பான நாடு. நம்மளுக்கு இதுல வந்து இதிகாசங்கள்ல இலங்கன் வந்து நேராவே சங்கநிதியும் பதுமநிதியும் குபேரனும் ஆட்சி செய்த இடம், மிக செல்வம் கொழிக்கிற நாடு. அதுல ஆடுறதுதான் குபேரனுக்கு வந்து இவ்வளவு இருக்கு. அதை பார்த்த உடனே ராவணனுக்கு மனசு பிடிக்கல, பொறாம வந்துடுறது. ராவணன் வந்து தம்பி தானே, குபேரனுடைய தம்பி தானே, அதாவது இரண்டாவது குபேரனுடைய அப்பா விஸ்வசோட 2வது மனைவி பிள்ளை இல்லையா? முதல் மனைவி பிள்ளையான குபேரனோட சொத்தை அபகரிக்கிறதுக்கு குபேரன்கிட்ட சண்டைக்கு வரான். குபேரனை அடிச்சு வரட்டுறான், கொல்றதுக்கு வரான். அதுல குபேரன் என்ன பண்றாரு, பயந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுற. இதுல சங்கநிதியும் பதுமநிதியும் ராவணன் கிட்ட மாட்டிக்கிறது. அவங்க 2 பேரும் ராவணன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ராவணன் சொன்னதெல்லாம் கேட்டு, அதனாலதான் ராவணனுக்கு வந்து இலங்கையை வந்து ஏகபோகமா ஏகப்பட்ட சொத்துக்களையும் தங்கத்தால அரண்மனையும் கட்டிட்டு ஆள முடிஞ்சதுன்னா சங்கநிதியும் பதுமையும் தனக்கு அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். குபேரன்கிட்ட அப்படி இல்லை, சங்கநிதியும் பதுமையோட தனக்கு பாதுகாப்பு தேடி வந்து குபேரன்கிட்ட இருந்தாங்க. ஆனாலும் ராவணனை வந்து குபேரனால எதுக்க முடியல. ராவணனோட சக்தி வந்து அளவு கடந்த சக்தி, மிகப்பெரிய வீரன். அவனை வந்து எதுக்க முடியல. எதிர்த்து சண்டை போடுறான், அப்பயும் குபேரன் சண்டை போடுறான், சண்டையில தோத்து போய் நாட்டை விட்டுட்டு ஓடி போயிடுறான். அப்படி விட்டுட்டு ஓடி போற நாடான அழகாபுரிப்பட்டினம், அதுதான் குபேரப்பட்டினம் அழகாபுரிப்பட்டினம்ன்ற அந்த இடத்த ராவணன் அபகரிச்சுட்டு ஆண்டுன்னு வரான். அதுதான் இலங்கை. இப்படியாக இந்த இந்த இது வந்து இப்படி இருக்கு. இந்த இது அழகாபுரிப்பட்டினம் சிலோன்ல வந்து ராவணனுக்கு எப்படி ராஜா ஆனான்றதுக்கு இதுக்கப்புறம் நடந்தது ராவணன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்த இதில் வேற ஏதாவது ஒரு இதில் மீதியை பார்ப்போம். வேற இன்னும் இதே மாதிரி ஒரு இதை பார்ப்போம். தேங்க்யூ.